ஜெபம் பண்ண கடவோம். கிருபை நிறைந்த எங்கள் பரம தந்தையே, இந்த மகிழ்ச்சியான வேளைக்காக நன்றி சொல்லுகிறோம். உங்களை ஆராதிக்கும்படி தொழுது கொள்ளும்படி நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். எங்கள் நடுவே உங்களது மகிமையின் பிரசன்னம் இறங்கி வரட்டும். ஆவியோடும் உண்மையோடும் உங்களை தொழுது சேவிக்க தூய ஆவியானவர் எங்களை பலப்படுத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாம மகிமைக்காக ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 482 பாடுவோம். கீதங்களும் கீர்த்தனைகளும் 482 அன்போடு எம்மை போசிக்கும். ஜெபம் பண்ண கடவோம். எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, நாங்கள் தேவரீரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் நிமித்தம் உமது பரிசுத்த ஆவியானவரின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணி அருளும். நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவிழம் பற்றி சொல்லிய வார்த்தைகளாவன: நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும்,
உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை என்றார். பெந்தேகோஸ்தே திருநாளுக்கு பின்வரும் 20ஆம் ஞாயிறு சுருக்க ஜெபம் அல்லது திரித்துவ திருநாளுக்கு பின்வரும் 19ஆம் ஞாயிறு சுருக்க ஜெபம். தாயும் தந்தையுமாகிய கடவுளே, படைப்புகள் அனைத்தையும் ஆணும் பெண்ணுமாக படைத்தவரே, மனுக்குலத்தில் காணப்படுகிற ஆண் பெண் என்ற வேறுபாட்டை களைந்து உம்முடைய திரு பார்வையில் ஆண்களும் பெண்களும் சரிசமமாக இருப்பதைப் போல் நாங்களும் சரிசமமாக நடத்துவதற்கு வேண்டிய ஞானத்தை தந்தருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். உட்கார்ந்து கொள்ளுவோம். வேத பகுதிகள் வாசிக்கப்படும். நிருப வாக்கியத்திற்கு பதிலாக வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட திருமறை பகுதி யாத்ராகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்கள். யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்கள். லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்கக்கூடாமல் ஒரு நாணர் பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள். அதற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி அதன் தமக்கை தூரத்திலே நின்று கொண்டிருந்தாள். அப்பொழுது பார்வோனுடைய குமாரத்தி நதியில் ஸ்நானம் பண்ண வந்தால் அவளுடைய தாதிகள் நதியோரத்தில் உலாவினார்கள். அவள் நாணலுக்குள்ளே இருக்கிற பெட்டியை கண்டு தன் தாதியை அனுப்பி அதை கொண்டு வரும்படி செய்தாள். அதை திறந்தபோது பிள்ளையை கண்டாள். பிள்ளை அழுதது. அவள் அதின்மேல் இரக்கமுற்று, இது எபிரேயர் பிள்ளைகளில் ஒன்று என்றாள். அப்பொழுது அதன் தமக்கை பார்வோனின் குமாரத்தியை நோக்கி, உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எபிரேய ஸ்திரீகளில் பால் கொடுக்கிற ஒருத்தியை நான் போய் உம்மிடத்தில் அழைத்து கொண்டு வரட்டுமா என்றாள். அதற்கு பார்வோனுடைய குமாரத்தி, அழைத்து கொண்டு வா என்றாள். இந்த பெண் போய் பிள்ளையின் தாயை அழைத்து கொண்டு வந்தாள். பார்வோனுடைய குமாரத்தி அவளை நோக்கி, நீ இந்த பிள்ளையை எடுத்து கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றாள். அந்த ஸ்திரீ பிள்ளையை எடுத்து கொண்டு போய் அதை வளர்த்தாள் என்பது வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. பரிசுத்த நற்செய்தி பகுதிக்காக நாம் யாவரும் எழுந்து நிற்போம். பரிசுத்த மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் 43ஆம் வசனம் வரை அடங்கிய தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். பரிசுத்த மார்க்கு 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல். அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய யவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான்.
அவர் அவனோடே கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய உதிரத்தின் ஊறல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியமடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கிக் கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். அவர் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள், இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லி பேதுருவையும் யாக்கோபையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையை தவிர வேறொருவரும் தம்மோடே வருகிறதற்கு இடம் கொடாமல் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலே வந்து சந்தடியையும் மிகவும் அழுது புலம்புகிறவர்களையும் கண்டு உள்ளே பிரவேசித்து, நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறதென்ன? பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறாள் என்றார். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி பிள்ளையின் தகப்பனையும் தாயையும் தம்மோடே வந்தவர்களையும் அழைத்து கொண்டு பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்து பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகூமி என்றார். அதற்கு, சிறு பெண்ணே, எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். உடனே சிறு பெண் எழுந்து நடந்தாள். அவர் 12 வயதுள்ளவளாயிருந்தாள். அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். அதை ஒருவருக்கும் அறிவியாதபடி அவர்களுக்கு உறுதியாக கட்டளையிட்டு அவளுக்கு ஆகாரம் கொடுக்கும்படி சொன்னார் என்பது இது கிறிஸ்துவின் நற்செய்தி. வானத்தையும் பூமியையோ ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன், ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுமாய் இருக்கிற அவர் சகல உலகங்களும் உண்டாவதற்கு முன்னே ஜனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜனிப்பிக்கப்பட்டவர், தன்மையுடையவர், உண்டாக்கினவர், மனிதராய் நமக்காகவும் ரட்சிப்புண்டாகவும் தாவியானவராக அவதரித்து மனிதனானார். வேதம் கட்டினும்படியே எழுந்தார். நான் வருது வாசத்தில் வீற்றிருக்கிறார். ஒரு மருத்துவ நியாயத்திற்கு மகனோடு திரும்ப வருவார். ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் என்று புறப்படுகிறவருமாய் பிதாவுடன் குமாரனுடன் குணத்துடன் தோத்தரிக்கப்படுகிறவருமாய் உரைத்தவருமாய் இருக்கிறார். ஒரே பொதுவான அப்போஸ்தலர் திருச்சபையை விசுவாசிக்கிறேன். நான் சாணத்தை அறிக்கையிடுகிறேன்.
பரிசுத்த விவாக அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை, திருநெல்வேலி திருமண்டலம், கரிசல் சேகரம், அந்தோணி நகர் தூய மார்க்கு ஆலய சபையைச் சேர்ந்த திரு ஸ்டீவன் எட்வின்சன், திருமதி விமலா ஆகியவர்களின் குமாரத்தி சாந்தா பொன்ரோஜா அவர்களும், திருநெல்வேலி திருமண்டலம், வள்ளியூர் சேகரம், வள்ளியூர் தூய திரித்துவ ஆலய சபையைச் சேர்ந்த திரு துரைபாண்டியன், திருமதி சரோஜா ஆகியவர்களின் குமாரன் செல்வன் பிரதீப் ஆகிய இவர்கள் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என அறிவிக்கிறோம். இது இவர்களுக்கு 3ஆம் அறிக்கை. இவர்களை பரிசுத்த திருமண நிலையில் சேர்த்து கொள்ளக்கூடாத நியாயமான தடையாவது காரணமாவது உண்டென்று உங்களில் யாராவது அறிந்திருந்தால் அதை எழுத்து மூலம் சேகர தலைவர் அவர்களுக்கு தெரிவிக்க அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். தென்னிந்திய திருச்சபை, திருநெல்வேலி திருமண்டலம், பாளையங்கோட்டை சேகரம், பாளையங்கோட்டை தூய திரித்துவ பேராலய சபையைச் சார்ந்த திரு கோயில்மணி, திருமதி ஜெயக்குமாரி ஆகியவர்களின் குமாரன் செல்வன் மேஷாக் ஜெசுபாலன் அவர்களும், தூத்துக்குடி நாசரேத் திருமண்டலம், தூத்துக்குடி சேகரம், தூத்துக்குடி தூய பேட்ரிக் இணைப்பேராலய சபையைச் சார்ந்த திரு சாம்வேல், திருமதி ஹேனா ஆகியவர்களின் குமாரத்தி செல்வி ரூத் பிரியா ஆகிய இவர்கள் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என அறிவிக்கிறோம். இது இவர்களுக்கு 2ஆம் அறிக்கை. இவர்களை பரிசுத்த திருமண நிலையில் சேர்த்து கொள்ளக்கூடாத நியாயமான தடையாவது காரணமாவது ஒன்றென்று உங்களில் யாராவது அறிந்திருந்தால் அதை எழுத்து மூலம் சேகர தலைவர் அவர்களுக்கு தெரிவிக்க அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். தென்னிந்திய திருச்சபை, திருநெல்வேலி திருமண்டலம், வண்ணார்பேட்டை சேகரம், வண்ணார்பேட்டை தூய அந்திரேயா ஆலய சபையைச் சார்ந்த திரு ராஜகுமார், திருமதி சாந்தி ஆகியவர்களின் குமாரன் செல்வன் சதீஷ்குமார் அவர்களும், TELC மதுரை பொன்னகரம் சபையைச் சார்ந்த திரு நாகராஜன், திருமதி சுந்தரதாய் சரோஜினி ஆகியவர்களின் குமாரத்தி செல்வி மேரி காருண்யா ஆகிய இவர்கள் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என அறிவிக்கிறோம். இது இவர்களுக்கு 1ஆம் அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை, திருநெல்வேலி திருமண்டலம், பாளையங்கோட்டை சேகரம், பாளையங்கோட்டை தூய திரித்துவ பேராலய சபையைச் சேர்ந்த திரு மோதிலால் ராஜமணி, திருமதி பிரின்சஸ் ஆகியவர்களின் குமாரத்தி செல்வி நோயன் பிளஸினா ரெபேக்கா அவர்களும், தூத்துக்குடி நாசரேத் திருமண்டலம், பிரகாசபுரம் சேகரம், பிரகாசபுரம் தூய திரித்துவ ஆலய சபையைச் சேர்ந்த திரு தேவதாஸ், திருமதி எஸ்தர் ஆகியவர்களின் குமாரன் செல்வன் பிராங்க்லின் ஜபா சாலமோன் ஆகிய இவர்கள் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என அறிவிக்கிறோம். இது இவர்களுக்கு 1ஆம் அறிக்கை. இவர்களை பரிசுத்த திருமண நிலையில் சேர்த்து கொள்ளக்கூடாத நியாயமான தடையாவது காரணமாவது உண்டென்று உங்களில் யாராவது அறிந்திருந்தால் அதை எழுத்து மூலம் சேகர தலைவர் அவர்களுக்கு தெரிவிக்க அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். பரிசுத்த திருமண நிலையில் சேர்க்கப்பட இருக்கிற அருமையான மணமக்களுக்காக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். ஜெபம் பண்ண கடவோம். மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று வாக்கு கொடுத்த எங்கள் பரம தந்தையே, நாங்கள் பெயர் வாசித்த அருமையான திருமண தம்பதியர்களுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். பிள்ளைகளின் வாழ்வு உங்களது சமூகத்திலே ஏற்ற வேளையிலே ஆரம்பிக்கட்டும். பிள்ளைகளின் வாழ்விலே 3வது நபராக நீங்கள் சேர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். முப்பிரி நூல் சீக்கிரம் அறாது என்ற வார்த்தையின்படி தேவன் பிள்ளைகளை இணைத்து ஆசீர்வதிங்க. குடும்பங்களுக்கு தேவையான பண வசதி, மக்கள் ஒத்தாசை, நல்ல இயற்கை சூழ்நிலை எல்லாவற்றையும் தேவன் கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதித்து காத்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய தென்னிந்திய திருச்சபை திருநெல்வேலி திருமண்டலத்திலிருந்து என்று சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு பெண் குழந்தைகளின் மேன்மை. பெண் குழந்தைகளின் மேன்மை. சங்கீதம் 144 12ஆம் வசனத்தின் பின்பாகம். எங்கள் குமாரத்திகள் சித்திரந்தீர்த்த
அரண்மனை மூளைக்கற்களைப் போலவும் இருப்பார்கள். அறிவிப்புகள். 11ஆம் தேதி நாளை திங்கட்கிழமை காலை 5:30 மணிக்கு பரிசுத்த திருவிருந்து ஆராதனை நம்முடைய பேராலயத்திலே நடைபெறும். 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணிக்கு சுகமளிக்கும் ஆராதனை நம்முடைய பேராலயத்தில் நடைபெறும். 13ஆம் தேதி புதன்கிழமை முற்பகல் 11 மணிக்கு பேராலய ஜெப வேளையும் மாலை 6 மணிக்கு வேத ஆராய்ச்சியும் நடைபெறும். இந்த வேத ஆராய்ச்சியிலே அநேகர் கலந்து கொண்டு பயன்பெற்று வருகிறீர்கள். எளிதாக புரிந்து கொள்ளும் வகையிலே நம்முடைய சேகர தலைவர் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே யாவரும் இதிலே கலந்து கொண்டு வேதத்தை கற்றுக்கொள்ளும்படியாக அன்போடு கூட அழைக்கிறோம். 14ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 6 மணிக்கு பரிசுத்த திருவிருந்து ஆராதனை நம்முடைய ஆலயத்திலே நடைபெறும். யாவரும் இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டு தேவாசீர்வாதம் பெற அன்போடு கூட அழைக்கிறோம். இன்றும் இந்த வாரமும் தங்களது பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை ஆசரிக்கிறவர்கள் ஜெபித்து சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக கொடுக்கப்படுகின்ற வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தின் பின்பாகம். ஏசாயா 44ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தின் பின்பாகம். நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அருமையான பிறந்தநாள் மற்றும் திருமண நாளை ஆசரிக்கிறவர்களுக்காக தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். இப்படிப்பட்ட சீரை பெற்ற ஜனம் பாக்கியமுள்ளது என்று வாக்கு கொடுத்தவரே, இந்த நாளிலும் தங்களது பிறந்த நாளை நினைவு கூறுகிற, திருமண நாளை கொண்டாடுகிற குடும்பங்களுக்காக, பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். உங்கள் குமாரர் இளமையிலே ஓங்கி வளர்கிற விருட்ச கன்றுகளைப் போலவும், உங்கள் குமாரத்திகள் சித்திரம் தீர்த்த அரமனை மூளை கற்களைப் போலவும் இருப்பார்கள் என்ற வார்த்தையின்படி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நல்ல சுகம் பலன் கொடுங்க, பாதுகாப்பு கொடுங்க, போதுமானவராயிருந்து பிள்ளைகளை வழி நடத்துங்க. எல்லா விதமான கிருபையினாலும் பிள்ளைகளை நீங்கள் நிரப்புங்க. கையிடுகிற பணிகள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும், ரட்சிப்பின் நிச்சயத்தோடு கூட வாழட்டும். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அருட்செய்திக்கு ஆயத்தமாக கீதங்களும் கீர்த்தனைகளும் 233வது பாடல் பாடுவோம். கீதங்களும் கீர்த்தனைகளும் 233 பாவி உன் மீட்பர் கரிசனையாய். Bye.
பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தினாலே ஆமென். உட்கார்ந்து கொள்ளுவோம். ஒரு தம்பதியருக்கு முதல் குழந்தை பிறந்தது. அந்த தகப்பனாருக்கு ஆசை, எனக்கு முதல் குழந்தை ஒரு ஆண் பிள்ளையா இருந்தால் நல்லா இருக்குமே என்று அவர் யோசித்தார். ஆனால் பிறந்ததோ பெண் குழந்தை. சரி, பரவாயில்லை என்று அந்த பிள்ளைக்கு கிரேஸ் என்று பெயர் வைத்தார். இரண்டாவது குழந்தை பிறக்கும்படி அந்த அம்மா ஆயத்தமாகி கொண்டிருந்தாங்க. ஐயா நினைச்சாங்க, இந்த இரண்டாவது குழந்தை கண்டிப்பா எனக்கு ஆண் குழந்தையாகத்தான் இருக்கக்கூடும். ஆனால் பிறந்ததோ பெண் குழந்தை. சரி, பரவாயில்லை என்று அந்த இரண்டாவது குழந்தைக்கு அபண்டன்ட் கிரேஸ் அப்படின்னு பெயர் வச்சாங்க. நிறைவான கிருபை. மூன்றாவது குழந்தை பிறக்கும்போது ரொம்பவே விசுவாசித்தாரு, நிச்சயமா இது எனக்கு ஆம்பளை பிள்ளை தான் என்று. ஆனால் பிறந்தது பெண் குழந்தை. பரவாயில்லை, பெயர் வைத்தார் மோர் கிரேஸ், அதிகமான கிருபை என்று பெயர் வைத்தார். நான்காவது குழந்தையை அவருடைய மனைவி பெற்றெடுக்கும் போது ரொம்ப விசுவாசித்தார், இதுவாவது ஆண் குழந்தையாக இருக்குமா, அதுவும் பெண் குழந்தை. உடனே அதுக்கு பெயர் வைத்தாராம் நோ மோர் கிரேஸ், போதும் கிருபை போதும், நோ மோர் கிரேஸ் அப்படின்னு பெயர் வச்சிட்டார். இன்றைக்கு நான் உங்களோடு கூட கிருபையை பற்றி பிரசங்கம் பண்ண போகல, பெண் குழந்தையை குறித்து பிரசங்கம் செய்ய போகிறேன். பொதுவாக எல்லா குடும்பங்களிலும் ஆண் குழந்தை பிறந்தால் நலமாய் இருக்குமே என்பது எதிர்பார்ப்பாய் இருக்கும். ஆனால் இன்றைக்கு நம்முடைய சமுதாயம், நம்முடைய திருச்சபை எல்லாம் வளர்கிறது. ஆண் குழந்தை பெண் குழந்தை என்று நம்ம ரொம்ப அதிகமாக டிஸ்கிரிமினேட் பண்ணுவது இல்லை. ஆனால் நம்முடைய தேசத்தில் ஆண் குழந்தை பெண் குழந்தை என்கிற வேறுபாடு மிக அதிகமாக இருக்கிறது. பெண் குழந்தை பிறந்தா நம்ம ஊரில் என்ன செய்வாங்க தெரியுமா? நெல்லை அள்ளி வாய்க்குள்ள போட்டு கொன்று விடுவார்கள். இது கொஞ்ச காலத்திற்கு முன்னால நடைபெற்றது. பெண் குழந்தை என்றால் அது மிகப்பெரிய செலவு, மிகப்பெரிய பாரம் என்று எண்ணிக்கொண்டார்கள். அது மாத்திரமல்ல, பெண் குழந்தை என்றால் அதை வளர்த்து ஆளாக்கி ஒருவருடைய கையில் கொடுப்பது வரைக்கும் என்னுடைய பொறுப்பு மிக அதிகம் என்று பெற்றோர் எண்ணினார்கள். அதனால தான் பெண் குழந்தைகளுடைய பிறப்பு தடை செய்யப்பட்டது. அதனால தான் இந்தியாவில் போட்டாங்க ஒரு சட்டம், இனிமே யாரும் குழந்தை பிறக்கும் முன் எந்த குழந்தை என்று பார்ப்பது, தெரிந்து கொள்ள முயற்சிப்பது சட்டவிரோதமானது. எந்த மருத்துவமனைக்கும் போங்க, இப்படி ஒரு போர்டு எழுதி வச்சிருப்பாங்க. ஏனென்றால் குழந்தை பிறக்கும் முன்னாலே கொன்று விடுகிற மக்கள் இருக்கிறாங்க. பெண் குழந்தை என்றால் அத்தனை பயம். 5வது பெண் என்றால் அடுக்களையெல்லாம் பெண் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு பெண் குழந்தை அல்லது பெண் குழந்தையின் மேன்மை, இதுதான் இந்த வாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு. பெண் குழந்தையின் மேன்மை என்ன? வேதத்தில் பெண் குழந்தைகள் மேன்மையாகவே கருதப்பட்டிருக்கிறார்கள். எப்போதும் தேவன் இஸ்ரவேல் தேசத்தை குறிப்பிடும் போது இளம் பெண்ணுக்கே ஒப்பிட்டு சொல்லுகிறார். பைபிளை நீங்க படிச்சு பாருங்க.
நிறைய இடங்கள்ல இளம் பெண்ணுக்குத்தான் ஒப்பிடப்படுகிறார். முக்கியமா ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 62ஆம் அதிகாரத்தில் நீங்க படிச்சீங்கன்னா அந்த இஸ்ரவேல் தேசம் ஒரு இளம் நங்கைக்கு ஒப்பிடப்பட்டு தான் பேசப்படுகிறது. தேவன் சொல்லுகிறார், அந்த தேசத்தை அழைக்கும் போது நீ ஹெப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் அழைக்கப்படும். ஹெப்சிபா பியூலா என்றால் காட்ஸ் டிசையர் என்று பொருள். அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? யூ ஆர் டியர் டு காட். இன்றைக்கு பெண்கள் நினைக்க வேண்டாம் எங்களை எல்லாம் உதாசீனம் செய்கிறார்கள் என்று. யூத மதத்திலேயே அப்படித்தான் செய்தார்கள். ஒரு ஆண்மகன் ஜெபிக்கும் போது சொல்லுவார், ஆண்டவரே, நீர் என்னை ஒரு நாயாக படைக்காததற்கு நன்றி. அடுத்தால உடனே ஜெபம் பண்ணுவாரு, என்னை ஒரு பெண்ணாக படைக்காததற்கு நன்றி என்று சொல்லுவார். இன்றைக்கு கிறிஸ்தவ தேவாலயத்தில் ஆணும் பெண்ணும் சரிநிகர் சமானமாய் அமர்ந்திருக்கிறீர்கள். ஆனால் எருசலேம் தேவாலயத்தில் பெண்களுக்கென்று ஒரு தனி பகுதி உண்டு, மண்டபம் உண்டு. அங்க வரைக்கும் தான் பெண்கள் வரக்கூடும், அதை மிஞ்சி வர முடியாது. வந்தால் கொலை செய்து விடுவார்கள். இது யூத மதத்தினுடைய பாரம்பரியம். ஆனால் அந்த யூத மதத்திலேயே தீர்க்கதரிசி இந்த இஸ்ரவேல் ஜனத்தை, தேசத்தை ஒரு இளம் பெண்ணுக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். ஹெப்சிபா என்றும் பியூலா என்றும் அழைக்கப்படுவாய் சொல்றாரா? ஆமா. யூ ஆர் டியர் டு காட். நீ தேவனால் நேசிக்கப்பட்டவள் என்று அதனுடைய பொருள். பெண்கள் எல்லாம் பெருமைப்பட்டு கொள்ள வேண்டும். தேவன் சொல்லுகிறார், நீ நேசிக்கப்பட்டவள். இரண்டாவது சொன்னாரு, நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய கரத்திலே அலங்காரமான கிரீடமும் ராஜ முடியுமாயிருப்பாய் சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? யூ ஆர் ரெஸ்பெக்டட் பை காட். அவருடைய கையில கண்ணியமான ஒரு கருவியாயிருப்பாய், கிரீடமாயிருப்பாய். யூ ஆர் ரெஸ்பெக்டட், யூ ஆர் ஹானர்ட். ஆண்கள் அஃபண்ட் ஆயிடக்கூடாது. உங்களுக்கு என்ன சொன்னாரோ அதுக்கு ஈக்குவலா இவங்களுக்கும் சொல்லி இருக்கிறாரு. அதைத்தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் சொன்னாரா? உங்களுக்கு சொன்னாரு. அதே மாதிரி ஹானர், ரெஸ்பெக்ட் உங்களுக்கும் கொடுத்திருக்காரு. அது மாத்திரமல்ல, உங்களை குறித்து திட்டம் வைத்திருக்கிறார். அவர் சொன்னாரு, உன் தேசம் வாழ்க்கைப்படும் என்று சொல்லி இருக்கிறாரு. நீ கர்த்தருக்கு பிரியமானவள் என்றும் சொல்லி இருக்கிறாரு. ஆண்களுக்கு சொன்னாரா? ஆண்களுக்கு சொன்னாரையா? யெஷ்ரோனே சொன்னாரா? செல்லமா கூப்பிடுறாரு, எவ்வளவு அன்பா கூப்பிடுறாரு. நான் தெரிந்து கொண்ட சீயோனே சொல்றாரு, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? நீ என் ஏக புத்திரன் அல்லவா சொல்றாரா? என்றால் தேவனுடைய பார்வையிலே ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. There is no discrimination in the sight of God. கடவுளுடைய பார்வையிலே நம்மை தேவன் ஒன்றாகவே பார்க்கிறார். இதைத்தான் கலாத்தியருக்கு எழுதிய நிருபத்தில் சொல்றாரா? கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம்.
There is no difference between male and female. ஆண் என்றுமில்லை, பெண் என்றுமில்லை. There is no difference அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா ஆண் வேற பெண் வேற இல்லையா? வேறுபட்டவர்கள். ஒரு ஆண் மகனுடைய தோற்றம் வேறு, ஒரு பெண்ணுடைய தோற்றம் வேறு. ஆணுடைய செயலாற்றல் வேறு, பெண்ணுடைய செயலாற்றல் வேறு. ஆணுடைய பலன் வேறு, ஒரு பெண்ணுடைய பலன் வேறு என்றால் ஆண் என்றுமில்லை பெண் என்றுமில்லை என்று சொல்லுகிறாரே, அது எப்படி ஒன்றாக கூடும்? தேவன் சொல்லிக் கொடுப்பது என்ன தெரியுமா? There is no difference in the status. உங்க அந்தஸ்துல வேறுபாடு கிடையாது. ஃபங்க்ஷனல் டிஃபரன்சஸ் இருக்குது. ஒரு ஆண் மகன் குழந்தை பெற்றெடுக்க முடியாது. அந்த ஃபங்க்ஷனை உங்களுக்கு தான் கொடுத்திருக்கிறாரு. ஃபங்க்ஷனல் டிஃபரன்சஸ் உண்டு. அல்லது ஒரு பெண் இவன் இந்த புல்பிட்டை தள்ளணும் அப்படின்னா உங்களால முடியாது, கடினம். ஆனால் ஆண்மகன் ஒரு 4 பேர் வந்து அழகா தள்ளிடுவாங்க. அவங்களுக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுத்திருக்கிறாரு. என்றால் ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை என்றால் உங்க அந்தஸ்துல வேறுபாடு கிடையாது. ஃபங்க்ஷனல் டிஃபரன்சஸ் நீங்க தவிர்க்கவே முடியாது. செயல்பாடுகளிலே நிச்சயம் வேறுபாடு உண்டு, தோற்றத்திலும் வேறுபாடு உண்டு. ஆனால் முன்னாலெல்லாம் ஆண்கள் என்றால் ஒரு அந்தஸ்து, பெண்கள் என்றால் ஒரு அந்தஸ்து. பெஞ்சஸ் இப்படி போட்டிருக்க மாட்டாங்க, பின்னுக்கு போட்டிருப்பாங்க. ஆண்கள் தான் பின்னால் அந்த பெஞ்சில் உட்காந்துருப்பாங்க, பெண்கள் எல்லாம் முக்காடு போட்டுட்டு இந்த தரையில தான் உட்காந்துருப்பாங்க. ஊர்ல ஒரு ஆண் மகன் தெருவில் நடந்து போனா உடனே பெண்கள் திண்ணையில உட்கார்ந்து இருக்கிறவங்களாம் என்ன செய்யணும்? எழும்பி நிற்கணும். இல்லைன்னா கோபம் வந்துடும். அந்த பெண்ணுக்கு எத்தனை திமிர் என்றெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் தேவன் அதைத்தான் கற்றுக் கொடுத்தார். ஸ்டேட்டஸ்ல உங்க அந்தஸ்துல வேறுபாடு கிடையாது. ஆனால் நேச்சுரல் ஃபங்க்ஷன்ஸ்ல இயற்கையான செயல்பாடுகளிலே நீங்கள் வேறுபட்டவர்கள். இதைத்தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஃபெமினிஸ்ட் இதை தவறாக புரிந்து கொண்டுதான் பிரச்சனைகளை, குழப்பங்களை ஏற்படுத்தி விடுகிறார்கள். சில ஃபெமினிஸ்ட் சொல்றாங்க பைபிளையே மாத்திரணும், ஏசாமி எதுக்கு அவர் அவர் என்று போட்டிருக்குது, அவள் அவள் என்று எழுதி விடுவோம் அப்படிலாம் சொல்றாங்க. ஃபெமினிசம் அல்ல நம்ம பேசுவது. வேதம் நமக்கு கற்றுக் கொடுத்திருப்பது நம்ம எல்லோரும் அந்தஸ்துல ஒன்றுபட்டவர்கள். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு ஒரே அந்தஸ்து உண்டு. குடும்பத்தின் தலைவனாய் ஒரு ஆண்மகன் இருக்கக்கூடும், அந்தஸ்துல வேறுபட்டவர்கள் அல்ல. ஈக்குவல் ஸ்டேட்டஸ் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை நம்ம மறந்துடக்கூடாது. சரி, இந்த வேதத்தில் இன்றைக்கு அதை படிக்கும் முன்னால இந்திய தேசத்தில் என்ன நடக்குது, பெண்கள் ஆண்கள் ரேஷியோ எப்படி இருக்குது நல்லா கவனிச்சிங்கன்னா, இந்தியாவில் பெண்கள் ஆண்கள் ரேஷியோ எப்படி இருக்கு தெரியுமா? இந்தியாவில் 1000 ஆண்கள் இருந்தால் 940 பெண்கள் தான் இருப்பார். ஏன்? சிசு கொலை நடைபெறுகிறது. பெண் குழந்தை என்றால் அது வேண்டாம் என்று தள்ளி விடுறாங்க. இந்தியா தேசத்தில் இப்படித்தான் நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் விட 1000 ஆண்கள் இருந்தால் 996 பெண்கள் இருப்பார்கள். அதனால தான் சில வருடங்களுக்கு முன்பதாக இருந்த ஆட்சியில தொட்டில்கள், குழந்தை தொட்டில்கள் உருவாக்குனாங்க.
உங்களுக்கு பெண் குழந்தை வேண்டாம் என்றால் குப்பை தொட்டியில போட்டுறாதீங்க, இந்த தொட்டில போட்டுருங்க, நாங்கள் வளர்க்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? ஏனென்றால் பெண் சிசு கொலை இந்தியாவில் மட்டும் இல்லை, வெளிநாடுகளே நடக்குது. ஆனால் நம்ம திருநெல்வேலியில மாறா இருக்குது. திருநெல்வேலியில எப்படி தெரியுமா? 1000 ஆண்கள் இருந்தால் 1025 பெண்கள் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா! இது எப்படி நிகழ்ந்தது சொல்றாங்க? த கிறிஸ்டியன் இன்ஃப்ளூயன்ஸ். இந்த திருநெல்வேலியில கன்னியாகுமரியில நல்ல ஒரு கிறிஸ்டியன் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தது. மிஷனரிஸ் வந்தாங்க, சொல்லி கொடுத்தாங்க. அதனால கன்னியாகுமரியில் எப்படி இருக்குது? 1000 ஆண்கள் இருந்தால் 1019 பெண்கள் இருக்கிறாங்க. ரேஷியோ இங்க கூடுது. அது மட்டும் இல்ல, கேரளால எப்படி சொல்றாங்க? 1000 ஆண்கள் இருந்தால் 1089 பெண்கள் இருப்பார்கள். இதுதான் த கிறிஸ்டியன் இன்ஃப்ளூயன்ஸ், கிறிஸ்தவத்தின் தாக்கம். பெண் குழந்தைகளுக்கு சரி சமமான உரிமை, பெண் குழந்தைகளுக்கு சரி சமமான அந்தஸ்து, இதெல்லாம் நம்முடைய வேதம் கற்றுக் கொடுக்கிறது, திருச்சபை கற்றுக் கொடுக்கிறது. இந்த பெண்கள் எப்படி மேன்மையானவர்கள்? நீங்களாம் மேன்மையானவர்களா நினைக்கிறோம் நிறைய நேரத்தில். ஐயோ, அவங்கள மாதிரி எனக்கு அறிவு இல்லையே. இல்லை, தேவன் ஆண்களையும் பெண்களையும் சரி சமமாக படைத்தார். மறந்துடாதீங்க. ஒருவேளை இங்கிருந்து ஒரு எலும்பை உருவி இருந்தால் பெண்கள் பெரியவர்களாகி விடுவீர்கள். அல்லது காலில் இருந்து ஒரு எலும்பை உருவி உங்களை படைச்சிருந்தா ஆண்கள் நாங்கள் பெரியவர்கள், நீங்கள் எங்களது பாதம் என்று சொல்லிவிடுவார்கள். ஆனால் தேவன் ஆதாமுக்கு எங்கிருந்து எலும்பை உருவினார்? விலாவிலிருந்து உருவினார். அங்கிருந்து பெண்ணை படைத்தார். ஏன்? we are equal. அந்தஸ்துல எவரும் நான் தான் பெரியவர் என்று சொல்ல முடியாது. ஈக்குவல் ஸ்டேட்டஸ். இனிமே ஆண்கள் இந்த பொம்பளை அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்? பைபிள ரொம்ப அழகா சொன்னாரு. ஆதியாகமம் 1 அதிகாரம் 27 வசனத்தை படிங்க. அங்க என்ன சொல்லி இருக்குது? ஆதியாகமம் 1:27 நான் வாசிக்கிறேன். தேவன் மனிதனை தம்முடைய சாயலாக படைத்தார். மனிதன் என்றால் ஹியூமன். அவர்களை ஆணும் பெண்ணுமாக படைத்தார். இந்த மனித சந்ததியை தம்முடைய சாயலாக படைத்தார். அவர்களை ஆணும் பெண்ணுமாக படைத்தார் என்றால் ஆணையும் தேவ சாயலாக படைத்தார், பெண்ணையும் தேவ சாயலாக படைத்தார். In God's creation we are equal in our status. மறந்துடாதீங்க. அதனால பெண்களை இளக்காரமாய் பேசுவது சரியல்ல. வேதத்தில் திட்டமா சொல்லியிருக்குது. இந்த மனிதனை என்றால் ஆம்பளையாளன் சொல்லல, ஹியூமன். ஆணும் பெண்ணுமாக படைத்தார், தம்முடைய சாயலாக படைத்தார் என்று சொல்லி இருக்கிறாரு. So we are equal. இதை மறந்துடாதீங்க. பெண்கள் திருச்சபையில் மகத்துவமான காரியங்களை செய்தார்களா? செய்தார்கள். பழைய ஏற்பாட்டு திருச்சபையில் மகத்துவமான காரியங்களை செய்தார்களா? செய்தார்கள். சரித்திரத்தில்
மகத்துவமான காரியங்களை செய்தார்களா? செய்தார்கள். தேவன் சர்ச்சில் அவங்களை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். தேவன் உலக அளவில் அல்லது சரித்திரத்தில் அவர்களை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். மறந்துடக்கூடாது. அதனால தான் இன்னைக்கு படித்தோம், கேர்ள் சைல்டு அல்லது கிரேட்னஸ் ஆஃப் கேர்ள் சைல்டு, பெண் குழந்தைகளின் மேன்மை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எதுக்கு இன்றைக்கு இந்த தலைப்பு கொடுத்தாங்க தெரியுமா? பெண்களுக்கு தெரியுமா? இந்த தலைப்பை எதற்கு இன்றைக்கு கொடுத்தார்கள்? ஒருத்தருக்கு கூட தெரியாதா? நாளைக்கு என்னது தெரியுமா? நாளைக்கல்ல, 11ஆம் தேதி, அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி இன்டர்நேஷனல் டே ஆஃப் த கேர்ள் சைல்டு, பெண் குழந்தைகளின் உலகளாவிய தினம். அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்படுகிறது. இத யுஎன்ஓ கூடி இதை செஞ்சிருக்கிறாங்க, இதை நிறைவேற்றி இருக்கிறாங்க. எப்போது அக்டோபர் மாதம் 11ஆம் தேதியை நாம் பெண்களுக்கான தினமாக கொண்டாட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறாங்க. முதலாவது பெய்ஜிங்ல நடந்த உலக மகாநாடு, உலக பெண்கள் மகாநாட்டில் இதை தீர்மானித்தாங்க. அதன் பின்பதாக 2011ஆம் ஆண்டு யுனைடெட் நேஷன்ஸ் மூலமாய் இது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. எனவே திங்கட்கிழமை, அதனால்தான் ஞாயிற்றுக்கிழமை இந்த தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். உலக பெண் சிசுக்களின் தினம் அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. பெண் குழந்தைகளின் தினம். இந்த பெண்கள் மேன்மையானவர்கள். நல்லா கவனிங்க, பைபிளில் பெண் குழந்தைகளை தேவன் பயன்படுத்தினாரா? பயன்படுத்தி இருக்கிறாரா? பயன்படுத்தி இருக்கிறாரு. எடுத்து வாசித்து பாருங்க. படிச்சிங்கன்னா யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 9 பாடமா வாசித்தாங்க இல்லையா? கேட்டீங்களா? அதில் சொல்லி இருக்குது, மோசேயினுடைய சகோதரே, தேவர் யங், ஆரோன் மூத்தவர், மிரியாமுடைய பெயர் அங்க சொல்லப்படல. கடைசி மோசையுடைய நிலை மோசமா போச்சு. அவரை நாணல் பெட்டிக்குள்ள வச்சு நைல் நதியில விட்டுட்டாங்க. அதை பெற்றோர் கொண்டு விடல, சகோதரி தான் தூக்கிட்டு வந்திருக்கணும். தண்ணி அடிச்சிட்டு போகாத நாணல் செடிகள் நிறைந்த, அதுவும் ராஜாத்தி குளிக்க வருகிற ஒரு இடத்தை தேர்வு செய்யறாங்க பாருங்க. அவங்களுக்கு எவ்வளவு அறிவு இருந்திருக்கணும். ஒரு சின்ன பிள்ளை இல்லையா, ஒரு யங் கேர்ள், அதுக்கு அவ்வளவு அறிவு. இந்த பெட்டி எங்க பிளேஸ் பண்ணாதான் தண்ணி இழுத்துட்டு போகாது நாணல் செடிக்குள்ள. இரண்டாவது, இங்க வச்சாதான் இது ராஜாத்தி குளிக்க வர்ற இடம் அவங்க கண்ணில் படும். எவ்வளவு ஞானமா செஞ்சிருக்கிறாங்க இல்லையா? நம்ம சில நேரங்களில் தவறா சொல்லுகிறோம், பெண் புத்தி பின் புத்தி அப்படி சொல்லிடுறாங்க. அப்படி அல்ல. அவங்க எவ்வளவு ஞானமா அந்த கேர்ள் நடந்திருக்கு பாருங்க. பெண் புத்தி பின் புத்தி அல்ல, பின் வருபவைகளை யோசித்து செயலாற்றும் புத்தி. மறந்துடக்கூடாது. அந்த யங் கேர்ள் ஞானமா செஞ்சது. அடுத்து எவ்வளவு துணிவு இருந்திருக்கணும் அதுக்குள்ள இல்லையா? என் தம்பியை காப்பாற்றணும், அந்த அன்பு தான் அந்த கேர்ளுக்குள்ள அவ்வளோ பெரிய துணிவை கொடுத்திருக்கணும். மூத்தது பையனா இருந்து இரண்டாவது பிள்ளை கேர்ளா இருந்தா என்ன நடக்கும்? இந்த அண்ணன் அந்த பிள்ளைய அடிச்சு தூக்கி போட்டு போயிடுவான். அப்படித்தானே?
நிறைய இடங்கள் அப்படிதான் நடக்கு. அன்பான அண்ணன் மாதிரி இருக்கலாம், ஆனால் பொதுவா மூத்தது அண்ணன், அடுத்தது தங்கச்சின்னா தங்கச்சிக்கு அடி நல்லா விழும். ஆனா மூத்தது அக்கா, அடுத்தது தம்பின்னா என்ன நடக்கும்? அவ்வளவு செல்லமா வச்சிருப்பாங்க. எப்படியா உமக்கு தெரியும் கேட்குறீங்களா? எனக்கு மூத்தது 3 அக்காமார். இவ்வளவு வயசாச்சு, இன்னும் தம்பின்னு அவங்களுக்குள்ள இருக்கிற அன்பு. என் தம்பிக்கு என்ன செய்யலாம் அதான் அவங்க நினைக்கிறாங்க இல்லையா? இன்றைக்கு அவ்வளவு அன்பு இந்த மிரியாமுக்குள்ள இருந்திருக்கு. அதனாலதான் துணிச்சலா நிக்காங்க. நாணல் காட்டுக்குள்ள, இந்த நைல் நதியில ஃபேமஸ் என்ன தெரியுமா? முதல்ல நாணல் காடு. அங்க நிக்குது அந்த கேர்ள். அன்பு. என் தம்பி, என் தம்பியை காப்பாற்றணும், அவ்வளவு அன்பு. இதுதான் ஐயா பெண் குழந்தைகளின் மேன்மை. ஐயா படிச்சுக்கோங்க. பெண்கள் என்றாலே அன்பு நிறைந்தவர்கள், அதான் அவங்களுடைய மேன்மை. அந்த அன்பு அவர்களுக்குள்ளே துணிச்சலை கொண்டு வரும், மறந்துடாதீங்க. மூன்றாவது, இந்த பிள்ளைக்குள்ளே இருந்த நல்ல குணம் என்ன தெரியுமா? சாமர்த்தியம். அந்த ராணி, அந்த ராஜகுமாரத்தி இந்த கூட எடுத்துட்டாங்க. என்ன நடக்குன்னு பார்ப்போம், நிக்கல. இந்த குழந்தையே ஓடுது. அந்த அம்மா வளர்க்க போறாங்களா, இந்த கூடைய தூர போட போறாங்களான்னு தெரியல. she was motivating. அந்த ராஜகுமாரத்தியையே மோட்டிவேட் பண்ணிட்டாங்க. இந்த குழந்தையை வளர்ப்பதற்கு நான் ஒரு தாயை கூட்டிட்டு வரட்டுமா? சாமர்த்தியம். அந்த குழந்தைக்கு எவ்வளவு சாமர்த்தியம் இருக்குது. பொதுவா ஆண்கள் என்றால் தப்பா நினைச்சிடாதீங்க, கொஞ்சம் முரடு, டமால் டிமால். ஆனா பெண்கள் சாமர்த்தியமாய் ஒரு காரியத்தை செய்யறாங்க இல்லையா? எப்போது நம்ம அவங்களுக்கு நன்றியோடு இருக்கணும், மறந்துடாதீங்க. இந்த பெண் குழந்தைக்குள்ள இருந்தது சாமர்த்தியம். அதுதான் நம்ம படிக்கிறோம். பெண் குழந்தைகளின் மேன்மை. அவங்க ரொம்ப அன்பானவங்க, ரொம்ப துணிச்சலானவங்க, மிகவும் சாமர்த்தியமிக்கவர்கள். அந்த துணிச்சல் எங்கிருந்து வந்தது? தம்பி மீது கொண்ட அன்பு. சரி, இது ஒரு கேரக்டர் படிச்சிட்டோம். வேற சிறு பிள்ளைகளை தேவன் பயன்படுத்தி இருக்கிறாரா? இந்த இடத்துலயும் அந்த அம்மா பேர் சொல்லப்படலை, மிரியம் அப்படின்ட்டு. இவங்க பேர் பின்னாலதான் வருது, சரிதானா? இங்க சொல்லப்படலை. ஏன்னா அவங்க பணியில அங்க அப்ரிஷியேட் ஆகல. அதை எழுதும்போது நீ கவலைப்படாதீங்க, உங்களுக்குரிய பலன் அங்க இருந்து வரும். நீதிமொழிகளின் புத்தகத்தில் எழுதினாரா? அவளுடைய கிரியைகளை ஒலிமுக வாசல்ல சொல்லுவாங்க, அப்படித்தானே? ஆமா. அடுத்த பெண் யாரு? 2 ராஜாக்களின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை. அந்த பெண் பேர் என்னது? அந்த பெண்ணுக்கு பேர் என்னது? இந்த மோசையுடைய சகோதரியுடைய பெயராவது பின்னால் சொல்லப்படுகிறது. இந்த சின்ன பிள்ளைக்கு பேரு ஒரு இடத்துலையும் சொல்லப்படல. இதைத்தான் நம்ம சொல்லுகிறோம், காட்ஸ் அனானிமஸ். கடவுளின் பெயரில்லா பிச்சைகள். ஐயோ பாவம், பெயரில்லா பிச்சை சொல்றோமா? காட்ஸ் அனானிமஸ். பெயரே தெரியாம கடவுளுக்காக செயலாற்றியவர்கள், பெயரே தெரியாம சரித்திரத்திலே பெரிய காரியங்களை செய்தவர்கள். நம்ம பேர் வரலன்னு பயப்படாதிருங்க. உங்க பேர் வரலையா? சந்தோஷப்படுங்க. பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும்.
மறந்து போகாதிருங்க. இங்க இந்த குழந்தைக்கு பேர் சொல்லல, அடிமை பெண். எந்த ஊர்ல இருந்து வந்துச்சு அதுவும் தெரியாது, இஸ்ரவேல்ல இருந்து வந்துச்சு. யார் வீட்டுக்கு வந்தது? நாகமானுடைய வீட்டுக்கு. எடுத்து வளர்த்தாரா? இல்ல, அடிமை பெண், வேலை செய்யும்படி. அவங்க அம்மா அப்பா என்னாச்சு தெரியாது, யுத்தத்துல கொன்றிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு கேர்ள் நாகமான் வீட்டில் வந்து உட்கார்ந்து இருக்குது. நாகமானுக்கு குஷ்டம் தெரிஞ்சு போச்சுது. நம்ம என்ன நினைச்சிருப்போம், வந்ததே வந்தவர் நல்ல வீட்டுக்கு வந்திருக்க கூடாதா? இந்த குஷ்ட ரோகி வீட்டில் நான் வேலை செய்ய வேண்டியிருக்குது. அந்த காலத்துல குஷ்ட ரோகம்னா பயங்கரமான வியாதி. ஓடிரோமா? இந்த குஷ்டம் நம்மளை பிடிச்சிடக்கூடாது. ஆனால் அந்த குழந்தை, அதுக்கு இருந்தது என்ன தெரியுமா? நாலேஜ் அபவுட் காட், கடவுளை குறித்த அறிவு. எங்க தேசத்துல எங்க தேவன் இருக்கிறார், இந்த குஷ்ட ரோகத்தை குணமாக்க கூடும். எங்க தேசத்துல ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், அவர் தேவனுடைய தீர்க்கதரிசி, இந்த குஷ்டரோகியை குணப்படுத்த கூடும். எங்கள் அதுக்குள்ள சின்ன வயசுலயே எவ்வளவு விசுவாசம்! குளோரிந்தாள் அம்மையார், அவங்கள தேவன் சின்ன வயசுல தெரிந்து கொண்டாரு. சின்ன வயசுல ஒன்னும் தெரியாம தோட்டத்தில் ஓடி ஆடி அலையிறாங்க. பாம்பு கொத்திட்டு லிட்டில்டன் என்கிற அந்த சோல்ஜர் ஓடி போய் கத்தியை வச்சு வெட்டி ரத்தத்தை உறிஞ்சி காப்பாத்தி விட்டுட்டாரு. அந்த சின்ன பிள்ளையிலேயே தேவன் அவளை தெரிந்து கொண்டார். இன்றைக்கு திருநெல்வேலி திருச்சபையின் தாய் என்று சொல்லுகிறோம். 240 ஆண்டுகளுக்கு முன்பதாக முதல் ஞானஸ்நானம் பெற்றது அவங்க. இந்த திருச்சபைகளை உருவாக்கினது அவர்கள் மூலமாய் தேவன் உருவாக்கினார். மிஷனரிஸோடு இணைந்து செயலாற்றினாங்க. இங்க இந்த பிள்ளை சாதாரண பிள்ளை, பேர் கூட சொல்லல. இன்னைக்கு நமக்கு கிளாரிண்டா அம்மாவுடைய படம் தெரியுமா? தெரியாது. அவங்க எப்படி இருப்பாங்க தெரியாது. ஒரே ஒரு படம் கிளாரிண்டால் படம் வச்சிருக்கிறாங்க. அந்த அம்மா எப்படி இருக்கக்கூடும் என்று இமேஜின் பண்ணி வரைஞ்ச படம் அது. மற்றபடி அந்த அம்மா படம் கூட தெரியாது, யாருன்னு தெரியாது. அவங்கள தேவன் பயன்படுத்தினார். இங்க ஒரு பெண், முகவரி இல்லாத பெண், காட்ஸ் அனானிமஸ், அவளை மேன்மைப்படுத்தினாரு. அந்த நாகமானுடைய குஷ்ட ரோகம் சுகமாயிற்று. ஒரு பெரிய சோல்ஜர் சேனாபதிக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க, சுவிசேஷன் சொல்லிட்டாங்க. இதுதான் த கேர்ள் சைல்ட் உடைய மேன்மை. இதுதான் அழகா நம்ம சிஎஸ்ஐ இந்திராணி செல்லத்துறை ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, பெல் ஹாஸ்பிட்டல், அதில் ஒரு வாசகம் எழுதி வச்சிருப்பாங்க. If you are teaching a man, you are teaching a man. ஒரு மனுஷனுக்கு பாடம் சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த ஒரு ஆளுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. But if you are teaching a girl, you are teaching the whole society. ஒரு பிள்ளைக்கு பாடம் சொல்லி கொடுத்தீங்க, சமுதாயத்துக்கே சொல்லி கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். எவ்வளவு அழகா எழுதி வச்சிருக்காங்க பாருங்க. இன்றைக்கு அது அவங்களுக்கு கொடுத்திருக்கிற, தேவன் கொடுத்திருக்கிற மேன்மை. இதைத்தான் அவர் சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு நம்ம படிக்கிறோம், the greatness of a girl child. இந்த பிள்ளை கசப்பெல்லாம் மறந்துட்டு ஒரு அழகான சுவிசேஷத்தை சொல்லிட்டு, அதுக்கு ஒரு நாலேஜ் இருந்துச்சு. there is a God, there is a prophet who can heal. சுகப்படுத்தும் தேவன் அவர், சுகப்படுத்துகிற ஒரு ப்ராஃபட் அவர். சின்ன பிள்ளைக்குள்ள இந்த நாலேஜ். சின்ன பிள்ளைகளை தேவன் எவ்வளவு பயன்படுத்தி இருக்கிறார். ஐடா ஸ்கெடர் சின்ன பிள்ளைய தானே வந்தாங்க.
லீவுக்கு வந்தாங்க. அப்போதான் தொடப்பட்டாங்க, இந்த தேசத்தில் நான் ஒரு டாக்டரா வரணும். The greatness of a girl. உங்களுக்கு இல்லைன்னு சொல்லல, அவங்கள குறைவா மதிப்பு போற்றாதீங்கன்னு பைபிள் சொல்லி கொடுக்குது. அதைத்தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன். We are equal. நமக்குள்ள டிஸ்கிரிமினேஷன் கிடையாது. உங்களை எப்படி பயன்படுத்துகிறாரோ அப்படி இவர்களை பயன்படுத்தக்கூடும். இவங்களுக்குள்ள ஒரு கிரேட்னஸ் இருக்குது. அதான் பைபிள் சொல்லி கொடுக்குது. புதிய ஏற்பாட்டில் ஒரு கேர்ள் செத்து போச்சு, அப்படித்தானே? அவங்க அப்பா பேர் சொல்லியிருக்குது எவ்வீரு. அவர் ஒரு போதகர். அவர் கூப்பிடுறாரு, என் மக மரண அவஸ்தையில் இருக்கிறா, வாங்கய்யா. கூட்டிட்டு போனாரு. ஏசாமி என்ன செய்தார் தெரியுமா? கையை பிடிச்சு சொன்னாரு, தலித்தாக்கும், சிறு பெண்ணே எழுந்திரு. செயலாற்றலற்ற செத்து போன அந்த குழந்தை எழுப்பப்பட்டது. எவ்வளவு பெரிய மேன்மை அது! இன்னைக்கு செயலாற்றலற்று கிடக்குறீங்களோ, தேவன் சொல்றாரு, தலித்தாக்கும், எழுந்திரு, சிறு பெண்ணே எழுந்திரு. பெண்கள் மேன்மை உள்ளவர்கள். தேவன் அவர்களை பயன்படுத்துகிறார். டைம் ஆயிட்டோ, முடிச்சிட்டேன். அடுத்து பெற்றோர் நம்முடைய பிள்ளைகளை எப்படி நடத்தணும் படிச்சு பாருங்க. அங்க சொல்லி இருக்குது, சங்கீதம் 127:4 சொல்லுது, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். சுதந்திரம்னா என்னது? இன்னைக்கு சுதந்திரம்ங்கிற தமிழ் வார்த்தைக்கு நிறைய பேருக்கு அர்த்தம் தெரியல. சுதந்திரம் என்றால் பாரம்பரிய சொத்து. Children are inheritance from God. உங்க கையில God has entrusted them. உங்க வீட்டில் இருக்கிற பொம்பளை பிள்ளையோ ஆம்பளை பிள்ளையோ உங்க கையில இன்ட்ரெஸ்ட் பண்ணியிருக்காரு. இந்த பிள்ளையை எனக்கென்று வளர்த்திடு அப்படின்னு கொடுத்திருக்கிறாரு. ஆனா அந்த பிள்ளை என் பிள்ளை இல்ல, கடவுளின் சொத்து. இன்ஹெரிட்டன்ஸ் ஃப்ரம் காட். நிறைய நேரம் நினைக்கிறேன், என் பிள்ளை என் பிள்ளை, நான் நினைச்சபடி நடக்கணும், என் பிள்ளைய யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது, என் பிள்ளை. நீங்க பெற்ற பிள்ளை தான், உண்மைதான். ஆனால் கடவுள் கொடுத்தது. இன்ஹெரிட்டன்ஸ் ஃப்ரம் காட், அவருடைய சொத்து. அப்ப அந்த பிள்ளையை யாருக்கென்று வளர்க்கணும்? கடவுளுக்குன்னு வளர்க்கணும். உங்க வீட்டில் பொம்பளை பிள்ளைகள் இருக்குதா? உங்க சித்தப்படி இந்த பிள்ளையை வளர்க்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. பிள்ளையை பற்றி கவலைப்படணுமா? ஐயோ எங்க வீட்டில் 4 பிள்ளை இருக்குது, நான் எப்படி வளர்க்க போகிறேன்? ஒரு நாள் ஒரு அம்மா என்கிட்ட வந்தாங்க, ஒரே அழுக, ஐயா 4 பிள்ளை இருக்கு, என்ன செய்யன்னு தெரியல. சரிம்மா, பிள்ளைக்கெல்லாம் என்ன படிக்கு? மூத்த பிள்ளை 9ஆப்பு, எத்தாவது படிக்கான், 9வது வகுப்பு படிக்கான். இப்பமே இந்த அம்மாவுக்கு கவலை, நான் என்ன செய்ய போறேன்? ஏமா, இன்னொரு 10-15 வருஷம் ஆகாது உங்க பிள்ளைகளை கல்யாணம் கட்டி கொடுக்கறதுக்கு. கவலைப்படாதீங்க, கடவுள் கொடுத்த சொத்து. அந்த பிள்ளைகளை கடவுள் நடத்துவாரு. அதனாலதான் உங்களுக்கு பாரமா தெரியுது பொம்பளை பிள்ளைன்னா. ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, இந்த பிள்ளை எனக்கு கடவுள் கொடுத்த சொத்து. கடவுள் பார்த்துக்கிடுவார். நான் ஐயர்வாளா இருக்கிறேன், என்னுடைய துணைவியர் டீச்சரா இருந்தாங்க. எனக்கும் டயசிஸில் டீசெண்டாக கொஞ்சம் சம்பளம் கொடுக்குறாங்க. ஐயரமாக்கும் அரசாங்கத்தில் சம்பளம் வாங்கினாங்க. எப்படித்தான் செலவழிச்சோன்னு தெரியல. இந்த பிள்ளைக்கு, என் மகளுக்கு தங்கம் வாங்கி போட்டது கிடையாது.
ஒரு நாள் ஒரு கல்யாண வீட்டில் என் மகளை கூட்டிகிட்டு போயிருக்கிறேன். அங்கே ஒரு ஐயர் என் மகளை பார்த்தாரு. பயங்கரமா, பர்னபாஸ் என்ன இது, என்னப்பா சொல்றீங்க, என்னது, என் மகளை பார்த்து இவ்வளவு ஆதங்கப்படுறீங்களே, இந்த காதுல கழுத்துல ஒரு பொட்டு தங்கம் இல்லாம வச்சிருக்கீங்க இந்த பிள்ளைய, 8வது வகுப்பு படிக்கிற பிள்ளை. அப்பதான் யோசித்தேன், ஆமா, அவளுக்கு காது கூட குத்தலையே. இன்னைக்கு பிறக்கும் போதே தங்கம் சேர்க்க ஆரம்பிச்சிடறாங்க. பொட்ட பிள்ளை வச்சிருக்கீங்க ஐயா, பார்த்துக்கோங்க சொல்றாங்களா? இது கடவுள் கொடுக்குற ஆலோசனை இல்லை, பிசாசு கொடுக்கறது, ஜாக்கிரதை. கடவுள் உங்களுக்கு பிள்ளைய கொடுத்தா கடவுளுடைய சொத்தா இருக்கும் என்றால் கடவுள் பார்த்துக்கிடுவார். நீங்க ஏன் பயப்படுறீங்க? என் மக எம்ஏ படிக்கும் போதே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. எங்க கையில நகை கிடையாது, போட்டிருக்க தங்க செயினை தவிர காப்புக்கு இப்போ ஒன்றும் கிடையாது. ஆனா எங்க சம்பந்தக்காரங்க ரொம்ப நல்ல ஆளு. அவங்க சொன்னாங்க, ஐயர்வாள் 3 கண்டிஷன். 1, உங்க மகளுக்கு ரொக்கம் தரக்கூடாது. 2வது கண்டிஷன், நகை போடக்கூடாது, நகையை அள்ளிக்கிட்டு அவங்க போக முடியாது. இன்னொன்னு, இந்த கட்டில் வாங்கின ஜாமான வாங்கினு சீதனம் கொடுக்க கூடாது. எங்க வீட்டில் போடுறதுக்கு இடம் கிடையாது. சொன்னாங்களா இல்லையான்னு முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்க ஐயரம்மாவை விசாரிச்சுக்கோங்க. கடவுள் செஞ்சார் ஐயா. படிக்கும் முன்னாலே கல்யாணம் ஆயிட்டு 100 பவுனை சேர்த்து வச்சுக்கிட்டு அங்க மாப்பிள்ளைய பார்க்கிறேன், இங்க மாப்பிள்ளைய பார்க்கிறேன், அழுக ஜபம், ஏறாத ஜப வீடு கிடையாது. ஒன்ன மறந்துடாதீங்க, இது கடவுளின் சொத்து. என் பிள்ளை கடவுள் பார்த்து கொள்வார். இந்த விசுவாசம், இந்த நம்பிக்கை இருந்தா பொம்பளை பிள்ளை நானு ஆம்பளை பிள்ளை நானு கவலை வேண்டாம், தைரியமா இருங்க. Children are God's property, inheritance from God. அதை மறந்துடாதீங்க. கடவுள் கொடுத்த சொத்துயா, அவரு பார்த்துக்கிடுவாரு. 9வது படிக்கிறதுக்குள்ள அழுக. கடவுள் உங்க பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வார். சரியான நேரத்தில் சரியானதை செய்வாரு. சங்கீதத்தில் அதுதானே சொன்னாரு, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனிதன் பாக்கியவான். அவன் தன் காலத்தில் தன் கனியை தந்து, அப்படின்னா அந்தந்த சீசன்ல அந்தந்த காரியம் அவன் வாழ்க்கையில நடக்கும். சீசன் தப்பாத. ஒவ்வொரு நாள் சொல்லுங்க, இந்த பிள்ளை எனக்கு கடவுள் தந்த பிள்ளை. சொல்லுங்க, உங்க பிள்ளையுடைய வாழ்வு எதிர்காலம் ஆசீர்வாதமா இருக்கும். பணத்தை பார்த்து அழக பார்த்து போயிடாதீங்க. அப்பா பணம் நிறைய வச்சிருக்காங்க, இல்ல, கடவுளுடைய பிள்ளை, தேவன் சொல்லுகிற படி நான் செய்வேன். அந்த பிள்ளையை கடவுளுக்கு என்று வழங்க, கடவுளை சொல்லி கொடுங்க. வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். நல்லா படிக்க வச்சிடுறோம் பிள்ளைகளை. சம்பாத்தியம், பொம்பளை பிள்ளை கூட 1 லட்சம் வாங்குது, கல்யாணம் கட்டி 1வது மாதத்துல வீட்டுக்கு வந்துருது. அந்த ஆளு கூட நான் இருக்க முடியாது. படிக்க வைத்தோம், சம்பாதிக்க கற்றுக் கொடுத்தோம், குடும்ப வாழ்க்கைக்கு நம்ம அவங்கள ஆயத்தப்படுத்தல. எவ்வளவு பெரிய தவறு. ஒவ்வொரு நாளும் நினைங்க, கடவுளுடைய சொத்து நான் கடவுளுக்கு என்று வளர்க்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. 2வது, பிள்ளைகளை கோபப்படுத்திடாதீங்க. எபேசியர் 6:4 வாசிங்க. அங்க என்ன போட்டிருக்குது? உங்க பிள்ளைகள் சோர்ந்து போக விட்டுறாதீங்க சொல்லியிருக்குதா? கோபப்பட விட்டுறாதீங்க. பிள்ளைகளுக்கு அமைதலாய் அடக்கமாய் சொல்லி கொடுங்க. ஒரு காலத்துல பெரம்பெல்லாம் வச்சு அடிச்சோம், இப்ப அடிக்க முடியாது. பிள்ளைகள் ரொம்ப சாஃப்டா இருக்காங்க, ஏச முடியாது. அப்போ அமைதலாய் கற்றுக் கொடுங்கள், வேதத்தை சொல்லி கொடுங்க.
உங்க பிள்ளையின் எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கும். மறந்துடாதீங்க. நேரம் ஆயிட்டு இல்லையா? அடுத்த குறிப்புக்கு போயிடுவோம். உங்க பிள்ளைகளுக்கு செய்யத்தக்கதை சரியான நேரத்தில் செய்யுங்கள். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் அங்க என்ன சொல்லி இருக்குது? அங்க லோத்துடைய பிள்ளைகளை குறித்து சொல்லி இருக்குது. 2 பொம்பளை பிள்ளைங்க. அந்த அம்மா அவங்க உப்பு தூணாயிட்டாங்க. லோத்து கூட தான் 2 பிள்ளைகள் இருக்குது. பிள்ளைகளுக்கு திருமண வயது. அந்த பிள்ளைகள் சொல்றாங்க, உலகத்துல புருஷரே இல்லாதபடியினால் அவங்களுக்கு திருமணம் பண்றதுக்கு நாட்டில் புருஷரே கிடையாதான். பக்கத்தில் ஆபிரகாம் குடும்பமே இருக்கு. தகப்பனார் லோத்து தண்ணி வண்டி செய்யத்தக்கத பிள்ளைகளுக்கு செஞ்சு வைக்கல. வயதுல ஏற்ற வயதுல பிள்ளைகளுக்கு திருமணம் முடிச்சு வைக்கணுமா? திருமணம் முடிச்சு வைக்கணும். சும்மா அப்படியும் இப்படியும் சொல்லக்கூடாது. அந்த பிள்ளைகள் சொல்றாங்க பாருங்க, புருஷரே கிடையாது. நிறைய பெண் பிள்ளைகள் இன்னைக்கு அப்படிதான் சொல்றாங்க. என் படிப்புக்கு தக்க ஆம்பளையே கிடையாது. சிலவங்க சொல்றாங்க, என் அழகுக்கு யார் இருக்கா? அன்னைக்கு ஒருத்தர் மாப்பிள்ளை பாருங்க ஏன்னு சொன்னாரு. அந்த பொண்ணு பக்கத்துல இருந்து சொல்லுது, எவ்வளவு ஹைட்டுன்னு சொல்லிருங்க. அடப்பாவமே, அதெல்லாம் ரொம்ப கணக்கா அளந்து பார்த்து செய்ய முடியுமா? தேவன் தருகிற மணமக்களை ஏற்றுக்கொள்ளணும். ஒரு வீட்டில் நான் பொண்ணுக்கு சொன்னேன், அந்த மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளை, அவங்க இதெல்லாம் வாங்கி பார்த்தாங்க, ரொம்ப நல்லா இருக்குது. பிறகு என்ன, ஐயோ மாப்பிள்ளைக்கு அப்பா வேட்டி கட்டியிருக்காரு. மாப்பிள்ளைக்கு அப்பா வேட்டி கட்டினா அந்த பொண்ணு மாப்பிள்ளை வேண்டாமா? என்ன நடக்கும்? 25 வயசு வரைக்கும் அந்த மாப்பிள்ளை வேண்டாம், அந்த மாப்பிள்ளை வேண்டாம், அந்த மாப்பிள்ளை வேண்டாம் சொல்லிட்டு கடைசியா 25 வயசுக்கு மேல எல்லா பிரசங்கிமாருக்கும் கடிதம், என் பிள்ளையுடைய திருமணத்தில் இருக்கிற தடை நீங்கட்டும், ஊர்ல ஏறி இறங்காத ஜபக்கூடாரம் இருக்காது. இல்லம்மா, புருஷனே இல்லையா? இருக்காங்க. நான் நினைச்சபடி இவ்வளவு ஹைட்டு, இவ்வளவு படிப்பு, இவ்வளவு சம்பளம். இன்னொரு ஆளுக்கு ஒரு மாப்பிள்ளை சொன்னோம், அவங்க சொல்லிட்டாங்க எல்லாம் நல்லா இருக்கு, மாப்பிள்ளைய பார்த்தா கொஞ்சம் அப்பா இஷா இருக்குது. அப்படின்னா கொஞ்சம் முடி மேலே போயிட்டு அப்பா இஷா இருக்குதான் அவரை பார்த்தா, அதனால வேண்டாமா. எவ்வளவு பிறகு அதுக்கப்புறம் அழுறாங்க, ஐயோ போச்சு, 25க்கு மேலே யாரும் தேடி வர மாட்டாங்க. ஏமா, உங்க பிள்ளைகளுக்கு செய்யத்தக்கதை செய்ய வேண்டிய வயதுல செய்து வைங்க. தகப்பன்மாரே, தண்ணி வண்டி ஆயிராதீங்க. அவன் ஆயிட்டான் லோத்து. தண்ணிய வாங்கி கொடுத்து தவறான உறவு, தவறான பிறப்பு. தேவன் சொன்னாரு, 7 சந்ததி வரைக்கும் ஒருவன் அவங்க சபைக்குள்ள வந்துடக்கூடாது. நம்ம கடமை. வேறுபாடுகள் இருக்கலாம். மாப்பிள்ளை வீடு கொஞ்சம் கஷ்டம். சொந்த வீடு இருக்கா? இது சிலவங்க கேட்காங்க, சொந்த வீடு இல்லாட்டி இந்த மாப்பிள்ளை வேண்டாம். ஏன் வாங்க முடியாதா? கடவுள் கொடுக்க மாட்டாரா? பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியது செய்ய வேண்டிய வயதுல செஞ்சு வச்சிருங்க. அப்படி இப்படி சொல்லாதீங்க. ஏதோ சின்ன சின்ன வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனா என் பிள்ளைக்கு ஏற்றதா? இது தேவன் தருவதா? தேவன் சொல்லுவதா? தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அறிந்து கொள்ளுங்க. லோத்து தவறி போனாரு. இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 26ல கண்ணீர் விட்டா பிரயோஜனம் கிடையாது. நிறைய சொல்லலாம், நேரம் ஆகிவிட்டதல்லவா. இதோடு நிறுத்திக் கொள்வோம். உங்க பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் மறந்துடாதீங்க. அவங்கள கோபப்படுத்தாதிருங்க. அவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை அந்தந்த வயதுல செஞ்சு வையுங்க. உங்க பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருப்பாங்க. கடவுள்கிட்ட கண்டிஷன் போடாதிருங்க. தேவன் சொல்லுவதை செய்யுங்க. ஒரே ஒரு வசனத்தை படிச்சு முடிச்சிருவோமா? இன்றைக்குரிய சட்ட வாக்கியம்
திருவசனம். சங்கீதம் 144 12ஆம் வசனத்தின் பின்பகுதி. முன்னாலையும் சேர்த்து வாசிருங்க. 12ஆம் வசனம் 144 12. அதுதான் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாசகம். அங்க சொல்லியிருக்குது 144 12. அப்பொழுது எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளர்கிற விருட்ச கன்றுகளைப் போலவும் எங்கள் குமாரத்திகள் சித்திரம் தீர்த்த அரமனை மூலை கற்களைப் போலவும் இருப்பார்கள். எப்பொழுது? முன்னுக்கு வீட்டில் போய் படிச்சு பாருங்க. அப்பொழுது எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளர்கிற விருட்ச கன்றுகளைப் போலவும் எங்கள் குமாரத்திகள் சித்திரம் தீர்த்த அரமனை மூலை கற்களைப் போலவும் இருப்பார்கள். தேவன் கொடுக்கிற வாக்குறுதி. ஐயா, எங்க பிள்ளைகள் அப்படி இருக்கணும். அவன் நல்ல நற்சீருள்ள மக்களா இருக்கணும். நீங்க உதவி செய்யுங்க. சொல்லி ஜெபிப்போமா? ஜெபம் செய்வோம். தேவன் ரொம்ப அழகா அந்த சங்கீதத்துல நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. 15ஆம் வசனத்துல சொன்னாரு, இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. எங்க குடும்பம் பாக்கியம் உள்ளதா இருக்கணும். எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளர்கிற கன்றுகளைப் போல இருக்கணும். விருட்ச கன்றுகளைப் போல இருக்கணும். எங்கள் குமாரத்திகள் சித்திரம் தீர்த்த அரமனை மூலை கற்களைப் போல இருக்கணும். இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. எங்க குடும்பம் அப்படி இருக்கட்டும் ஆண்டவரே. நீங்க உதவி செய்யுங்க. எங்க பெண் பிள்ளைகள் மேன்மை பெற்றவங்களா இருக்கட்டும். கடவுள் தந்த பிள்ளை என்று உங்களுக்கு என்று வளர்த்திட உதவி செய்யுங்க. அவங்கள நாங்கள் கோபப்படுத்தாது இருக்க உதவி செய்யுங்க. நல்ல ஆலோசனைகளை கொடுத்து வளர்க்கணும். அது மாத்திரமல்ல, நாங்க அவங்க வாழ்க்கையில கருத்தூண்டி எந்தெந்த நேரத்தில் எதை செய்யணும் அதை செய்யணும். பிள்ளைகளுடைய வாழ்வில் கருத்தூண்டி செயலாற்றணும். உதவி செய்யுங்க. குடிக்கிற பழக்கம் உங்களுக்குள்ள இருக்கா? உங்க பிள்ளைகளுக்காக அதை விட்டு விடுங்கள். புகைக்கிற பழக்கம் இருக்கிறதா? உங்க பிள்ளைகளுக்காக அதை விட்டு விடுங்கள். அம்மா, சும்மா டிவியில் உட்கார்ந்து தொடர் நிகழ்ச்சிகளை பார்த்து பார்த்து உன் நேரத்தை போக்குறீங்களா? இன்றைக்கு மனம் திரும்புங்கள். பிள்ளைகளை குறித்து கருத்தூண்டி செயலாற்றுங்கள். பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகளுக்கு நல்ல போதனைகளை கொடுங்க. நல்ல முன்மாதிரிகளாக வாழ்ந்து காட்டுங்கள். அவங்க எதிர்காலம் ஆசீர்வாதமாயிருக்கும். இப்படிப்பட்ட சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கிருபை நிறைந்த ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்க பிள்ளைகளை ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Thank you very much. God bless you. நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கும் வண்ணமாக கீதங்களும் கீர்த்தனைகளும் 490 பாடுவோம். கீதங்களும் கீர்த்தனைகளும் 490 பாடுவோம். Amen.
பரிசுத்த தேவனே, எங்களையும் காணிக்கைகளையும் அர்ப்பணிக்கிறோம். எங்களையும் காணிக்கைகளையும் ஏற்றுக்கொண்டு நாம மகிமைக்கென்றும் ராஜ்யத்தின் விருத்திக்கென்றும் பயன்படுத்த வேண்டும் என்று தாழ்மையோடு கூட ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஜெபம் பண்ண கடவோம். யாவரும் சேர்ந்து தாழ்மையின் ஜெபத்தை ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, நாங்கள் நம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவருடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேர்கிறோம். நம்முடைய மேஜையின் கீழ் விழும் துணிக்குகளையும் பொறுக்கிக் கொள்ள அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே ராப்போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து தோத்திரம் பண்ணி சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவிழம் பற்றினார். ஜெபம் செய்வோம். அந்தப்படி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் என்று வாக்குரைத்தவரே, எங்களது திருச்சபையின் இளம் பெண்களுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். ஏற்ற காலத்தில் தேவன் அவர்களை உயர்த்தும்படிக்கு உங்களுடைய பலத்த சித்தத்திற்குள் கீழ்ப்படிந்திருக்க, அடங்கி இருக்க எங்களது பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டுமென்று ஜெபிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் ஆணென்றும் இல்லை, பெண்ணென்றும் இல்லை என்று தேவன் சொன்னபடி எங்களது பிள்ளைகள் எல்லோரும் அந்தஸ்திலே ஒன்றுபட்டவர்கள் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறீர். இந்த ஈக்குவாலிட்டி எங்களது திருச்சபையிலே காணப்படட்டும். செக்ஸ் டிஸ்கிரிமினேஷன் எங்களது திருச்சபைகளிலே இல்லாதபடி நாங்கள் ஏகோபித்து உங்களை மகிமைப்படுத்த நீங்கள் உதவி செய்யுங்க. தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஃபங்க்ஷனல் டிஃப்ரென்சஸ் நாங்கள் அப்ரிஷியேட் பண்ண உதவி செய்யுங்க, செலிப்ரேட் பண்ண உதவி செய்யுங்க. உங்களது நாமத்தை உயர்த்தி காட்ட பலன் தாங்க. இந்த நாளிலும் திருச்சபையின் பெண்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்களது தேசத்தின் பெண்களுக்காக ஜெபிக்கிறோம். எத்தனையோ விதமான அபியூசஸ் பெண்களுக்கு விரோதமாய் நடைபெறுவதை தேவன் அறிந்திருக்கிறீங்க. பெண்களுக்கு விரோதமாய் இழைக்கப்படுகிற எல்லா அநியாயங்களும் அகற்றப்படட்டும் ஆண்டவரே. எங்களது பெண் குழந்தைகள் தைரியமாய் இந்த தேசத்தில் உங்களது நாம மகிமைக்கென்று எழுந்து நிற்கத்தக்கதாக பிள்ளைகளை பலப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஞானத்தாலும் விவேகத்தாலும் நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த திருச்சபையிலே உங்களது நாம மகிமைக்கென்று அவர்கள் பயன்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த திருச்சபையின் கிரீடமாக உங்களது கரங்களிலே அவர்கள் உபயோகப்படட்டும். நீங்க அவங்கள நேசிக்கிறீங்க, அவங்கள கனப்படுத்துறீங்க, அவங்களுக்கு என்று திட்டம் வைத்திருக்கிறீங்க. நன்றி சொல்லுகிறோம்.
பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அதை போலவே சிறுவர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களையும் குறித்த திட்டங்கள் வைத்திருக்கிறீங்க. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான் என்று சொல்லியிருக்கிறீங்க. அந்த வார்த்தையின்படி எங்களுக்கு திருச்சபையின் இளைஞர்கள் எழும்பட்டும் ஆண்டவரே. தேவாதி தேவன் தாமே அடுத்த தலைமுறை, அடுத்த சந்ததி திருச்சபையில் எழுந்து உங்களது நாம மகிமைக்கென்று பிரகாசிக்க உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த ஆராதனையிலே பங்கு பெற்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த ஓய்வு நாள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். வரவிருக்கிற வாரம் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். பிள்ளைகள் கையிடுகிற பணிகள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். போக்கும் வரத்தும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். எங்கள் தேவாதி தேவன் தாமே பிள்ளைகளுக்கு இறங்கி ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. தகப்பனே, அதிக விரைவிலே ஆலயங்கள் திறக்கப்படட்டும், பாடசாலைகள் திறக்கப்படட்டும், சுமூகமான நிலை எங்கள் தேசத்திலே உருவாகட்டும். கொரோனா வியாதி முற்றிலும் சுட்டரிக்கப்படட்டும். உதவி செய்யுங்க. இந்த நாளிலும் வெளிநாடுகளிலே, வெளி ஊர்களிலே இருக்கிற எங்களது பிள்ளைகளை நினைவு கூறுகிறோம். இருக்கிற இடங்களிலே பாதுகாப்பை கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் நாங்கள் மழைக்காக ஜெபிக்கிறோம். இந்த தென்மேற்கு பருவக்காற்று மழை எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். பெரிய மழை வரும் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். ஆனாலும் எங்களுக்கு நல்ல மழையை கொடுக்கிற தேவன் நீங்க ஆண்டவரே. எங்களது தேசம் செழிப்படையட்டும், எங்களது கழனிகள் செழிப்படையட்டும், எங்களது கால்நடைகள் வளர்ந்து பெருகட்டும். நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். குழந்தை செல்வங்களுக்காக ஏங்கி நிற்கிற குடும்பங்களுக்கு இரக்கம் செய்யுங்க. பிரிந்து கிடக்கிற குடும்பங்கள் இணைந்து வாழும்படி வாய்ப்புகளை கட்டளையிடுங்க. திருமண வயதில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வரன்கள் கைகூடி வரட்டும். வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக, கல்விக்கு ஏற்ற வேலை இல்லாதபடி வருத்தத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவங்களுக்கு அவங்க எதிர்பார்த்திருக்கிற நல்ல பணிகளை எங்கள் தேவாதி தேவன் கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க தகப்பனே. இந்த திருச்சபை ஆரோக்கியமுள்ள திருச்சபையாக இருக்கட்டும். இந்த திருச்சபையின் நடுவே எழுப்புதல் உண்டாகட்டும். பரிசுத்த அக்கினி எங்கள் நடுவே போடப்படட்டும். ஆவியானவர் எங்கள் திருச்சபையின் நடுவே செயலாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த ஆராதனையில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோட இருந்து உங்கள் இருதயத்தையும் சிந்தையையும் காக்க கடவது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருமாகிய திரியேக தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவது. நிறைவு கீதத்திற்காக நாம் அனைவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 594 பாடுவோம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. சமாதானத்தோடு புறப்பட்டு போக கடவோம். Thank you very much. God bless you.
ஆமென்.